ஹிஸ்டரியிலேயே கிரேட்டஸ்ட் எக்கனாமிக் பிரசிடென்ட் ஆகணும்னு ட்ரம்ப் இந்த ஒரு கிரேசியான 3 ஸ்டெப்பை பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இதுல ஈரான் வார்ன்றது ஸ்டெப் 2 மட்டும்தான். ஸ்டெப் நம்பர் 1 வெனிசுலா. ட்ரம்ப் சைலண்டா மாடோவை கேப்சர் பண்ணி அதோட ஆயில் சோர்ஸை மொத்தமா கட் பண்ணிட்டாரு. இதனால என்ன ஆனிச்சுன்னா சைனாவுக்கு கிடைச்சிருந்த சீப்பஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் மொத்தமா காலி ஆயிடுச்சு. ஸ்டெப் நம்பர் 2 ஈரான் மேல குண்டை போட்டு அங்கிருந்த ஆயிலோட பிரைஸை $120 வரைக்கும் ஏத்திட்டாரு. இதனால சைனாவுக்கு கிடைச்சிருந்த சீப்பஸ்ட் எனர்ஜி செயின் மொத்தமா காலி ஆயிடுச்சு. ஏன்னா சைனா தான் வேற யாருமே வாங்காத அளவுக்கு ஈரான் கிட்ட இருந்து ஆயில் அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சப்ளை செயினும் காலி ஆயிடுச்சு. ஸ்டெப் நம்பர் 3 பே ஆஃப். இப்ப நடந்துட்டு இருக்க வார் எல்லாத்தையும் மிட் டர்ம் எலெக்ஷனுக்குள்ள நிறுத்திடுவாரு. அப்புறம் பழையபடி ஆயிலோட பிரைஸ் இறங்கும், ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறும். அப்புறம் கிரிப்டோ தான் அந்த ரெக்கவரி லீட் பண்ணும். ஏன்னா 2020 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ரீபவுண்ட்லயும் மத்த எல்லா அசட் கிளாஸையும் விட பிட்காயின் தான் பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாமே ஒரு செட்டப் தான். ரியல் கேமே இந்த ரெக்கவரியில தான் இருக்கு. எல்லா பிரசிடென்ட்டும் அவங்களோட ஒர்த்த இந்த எக்கானமிக் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. ட்ரம்ப் மட்டும் ஹிஸ்டரியிலேயே இந்த பெரிய மார்க்கெட் ரெக்கவரியை மட்டும் நடத்திட்டாருன்னா மத்த எல்லாரும் வார பத்தி பேச மாட்டாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ கிரீன்ல இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. இட்ஸ் நாட் அ கேஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளான்டு. நீங்க ட்ரம்ப ஜீனியஸ் நினைச்சாலும் சரி, அவர் டேஞ்சரஸ் நினைச்சாலும் சரி, ஆனா அந்த வரப்போற மார்க்கெட் ரெக்கவரி மட்டும் மிஸ் பண்ணி இந்த மாதிரி ஐ ஓப்பனிங் வீடியோஸ் போற என்னைய ஒரு ஃபாலோ பண்ணிக்கணும்.